டியூட் படத்தில் பயன்படுத்தப்பட்ட இளையராஜா பாடல்களை நீக்க உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். விவரங்கள் ரமேஷ்குமார். அண்மையில இந்த தீபாவளிக்கு வெளியான டியூட் திரைப்படத்துல தனது இசையமைப்புல வெளியான அந்த புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்துல இடம்பெற்றிருந்த கருத்த மச்சான் என்ற பாடல், அதே போல பணக்காரன் படத்துல இடம்பெற்றிருந்த 100 வருஷம் இந்த மாப்பிளை அப்படிங்கிற அந்த 2 பாடல்கள் தனது அனுமதியின்றி உருமாற்றி பயன்படுத்தியுள்ளதாக கூறிதான் இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த 2 பாடல்களையும் பயன்படுத்த தடை வைக்க வேண்டும், மேலும் அதை நீக்க உத்தரவிட வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு நடைபெற்றது. அப்போது இளையராஜா தரப்புல தனது அனுமதி இல்லாம பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில் அந்த பாடல்களை பயன்படுத்தி உள்ளதாகவும், பாடலை உருமாற்றி உள்ளதாகவும், பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. டியூட் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் என்ன வாதம் முன்வைத்தது என்றால், பாடல்களுடைய உரிமையை எக்கோ நிறுவனத்திலிருந்து சோனி நிறுவனம் பெற்றிருந்ததாகவும், சோனி நிறுவனத்திடமிருந்து அனுமதியை பெற்று இந்த பாடல்களை படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தான் இளையராஜாவுடைய அந்த பாடல்களை உருமாற்றி பயன்படுத்தி உள்ளதற்கு முகாந்திரம் உள்ளது, அவரதுடைய பாடல்களை புனிதத்திற்கும் அவரது நற்பெயருக்கும் பாதிப்பு ஏற்பவர்கள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளது என கூறி அந்த டியூட் படத்துல இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்தி இடைக்கால தடை வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அந்த பாடல்களை நீக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது அந்த பட தயாரிப்பு நிறுவனம் இதற்கு ஒரு 7 நாட்கள் கால அவகாசம் வேண்டும், ஏனென்றால் இது எல்லாம் ஏற்கனவே ஓடிடி தளத்தில் வெளியாகிவிட்டது. எனவே அதற்கு அதை முழுமையாக எடிட் செய்து போட வேண்டும் என்றால் 7 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்கப்பட்டது. ஆனால் அதற்கு நீதிபதி அனுமதிக்க மறுத்துவிட்டார். இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான அந்த குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் பயன்படுத்த பாடல்களையும் நீக்க ஏற்கனவே இதே நீதிபதியாக உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.